ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. நடு மண்டையில சிகரெட்டு புகை வர சிகரெட்டு புகை புகை ஏங்க 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 ஒரு நிமிஷம். குப்பை எங்க பார்த்தாலும் குப்பை அங்க எங்க துப்பி வச்சிருக்காங்க. இங்க பாட்டில் நம்ம எங்க எச்சு துப்புறது? எச்சு துப்புக்குன்னு ஒரு இடம் தனியா வச்சுதான் நம்ம எச்சு துப்ப முடியும். எல்லா இடத்துலயும் உட்காரலாமாங்க? ஆள் வராங்களா? ஆள் வராங்களா? ஆமா வராங்க. எங்க அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல போனா ஆள் வராங்க, பஸ்ல உட்கார்ந்த பக்கத்துல ஆள் வராங்க, பார்க்ல உட்கார்ந்த பக்கத்துல ஆள் வராங்க. அப்ப எங்க தான் உட்காருறது? இப்படிதான் பாருங்க. நான் நேத்து ராமேஸ்வரம் போயிருந்தேன். ஆள் வராங்க கேளுங்க இருங்க. ஆள் வராங்க ராமேஸ்வரமே வந்துருச்சு, ஆளே வரல. ஆள் எங்கன்னா அந்த பாத்ரூம் போயிருக்காங்க, கக்கூஸ் போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்க. அப்ப எப்படி உட்காந்துட்டு அவன் நல்லா சாஞ்சிக்கிட்டு இப்படி சாஞ்சிட்டு வரான் பாருங்க ஒரு இந்திக்காரன். கடுப்பாவது. ஆள் வந்து எழுந்து போறான். பொது சொத்துக்கு யாரும் வராங்கங்க. வந்ததுக்கு அப்புறம் எழுந்து போறேங்க. ஏன் இல்ல வந்த உடனே ஆள் வராங்க இப்ப கடுப்பாவதுல சொல்லுங்க. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு, டென்ஷன். அங்க வந்து குடிச்சிட்டு படுத்திருக்கானுங்க. அங்க பாருங்க இதுவா இருக்கு, ஒரே காக்கா பேரு. எங்க உட்கார நல்ல பிளேஸ்ல வந்து நீங்க உட்காந்துருக்கீங்க. எங்க போனாலும் ஆள் வர எங்க போறது? வெயிட் பண்றீங்களா? ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டா? பொம்பளை ஃப்ரெண்டுங்களா? சரி. இப்ப தனியா உட்காந்துருக்கீங்க பார்க்கல, ரொம்ப தைரியசாலி தான் போல் இருக்கு. இல்ல நாடு கெட்டு போய் கிடக்குங்க. பேப்பரை திறந்தாலே பாருங்க, இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான், அவன் முன்னாடி இவன் வச்சிருக்கான். பொன்னாடி தலையில கள்ளத்துக்கு போட்டான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது? மாமியார் தலையில மருமக பாத்தீங்கன்னா அம்மி கள்ளத்துக்கு கொண்டா, கிரைண்டர் கள்ளத்துக்கு போட்டு படிக்க முடியல பேப்பரை. இதனால பேப்பர் படிக்கல. 2 மாசமா ஆச்சு பேப்பர் படிச்சு. இப்போ நாடு திருந்திருக்கான்னு பாப்போம். எரிச்சலா இருக்குங்க. ஐயோ, வடபழனியில் கில்லர் சைக்கோ தப்பி ஓட்டமா? ஐயோ, அந்த சைக்கோ அடப்பாவீங்களா? எப்படா அது? இவன் பெண்களை பார்த்தால் தொண்டையை கடித்து துப்பி விடுவான். தொண்டையை கடிப்பான். இதுவரை 330 பெண்களின் தொண்டையை கடித்து துப்பி உள்ளான். 47 ஆண்களின் பற்களை கர என்று மென்னு துப்பி உள்ளான். அப்பா, பயங்கரமான சைக்கோ போல் இருக்கு பாருங்க. நீங்க வேற தனியா உட்காந்துருக்கீங்க. எப்படி வெளியே வரானுங்கன்னு தெரியல. உள்ள போறாங்க வெளியே வராங்க, உள்ள போறாங்க வெளியே வராங்க. பார்ப்பதற்கு டீசென்ட்டாக இருப்பான். எல்லாருமே பாருங்க இப்போ டீசென்டா இருக்காங்க தான் பாருங்க. எல்லா வேலையும் செய்யறாங்க. நம்ம பார்ப்போம், பாக்குறது கரடு முரடா இருக்கும். ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்க பாருங்க ரொம்ப குழந்தை மனசா இருக்கு. என்ன மாதிரி ஊர்ல போய் டகின் பண்ணிட்டு டீசென்டா பேக் போட்டு போவாங்க. அவங்க பாருங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. பஸ் அடிக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, பஸ்ல இது பண்றது அது பண்றது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அதனால ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுங்க. டீசென்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, கொடூரமானவங்க இருக்காங்க பாருங்க. எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க? ஹலோ, எவ்வளவு நேரம்? இன்னும் அவங்க ஃப்ரெண்டு வரல? சரி, நம்ம கதையை பிடிப்போம். இவனிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாதியில் சென்று விட்டால் இவன் கோபத்தில் தொண்டையை கடிப்பானாம். அடப்பாவே. பாதியில் செல்லாமல் அவனிடம் நைஸாக பேசி அவனை குதூகலப்படுத்தி சந்தோஷப்படுத்தி விட்டால் அவன் விட்டு விடுவானா. இங்க பாருங்க இப்படி ஒரு சைக்கம். அதாவது அவங்ககிட்ட வந்து பயந்து ஓடினாங்கன்னா துரத்தி கடிப்பானாம். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. பயப்படாம இருந்தாங்க அப்படின்னா அவன் பொறுமையா வந்து அவனை ஹாப்பியா வச்சுக்கிட்டா அவன் போயிடுவானாமா. இங்க பாருங்க முக்கிய குறிப்பு போட்டிருக்கான் பாருங்க. இவன் ப்ளூ கலர் சட்டை, கோடு போட்ட சட்டை போட்டு கொண்டு இருப்பான், ப்ளூ கலர் பேண்ட் போட்டு கொண்டு இருப்பான், பச்சை கலர் வாட்ச் கட்டி கொண்டு இருப்பானாம், கண்ணாடி வேற போட்டு கொண்டு இருப்பான். அடப்பாங்களா, டீசெண்டா இருப்பான் போல் இருக்குது. நீங்க ஏதாவது கண்ணாடி போட்டு ப்ளூ கலர் சட்டை போட்டு பச்சை கலர் வாட்ச் கட்டின பையனை பாத்தீங்க? பார்த்தா சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும்ல. முடி சுருளாக, ஆள் அரவிந்த் சாமி போல இருப்பான். அடப்பாங்களா, பேசிக்கொண்டே இருப்பான். திடீரென்று அவனிடம் பல செய்கைகளை பார்த்தால் அவன் சைக்கோ என்று உணரலாம். ஒர்க் அவுட் போட்டு அந்த ஜிம்ல போயிட்டு
நாள் டயர்டா இருக்கு. தண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ, இல்லங்க. தண்ணி இல்ல. இல்லையா? எங்கடி இருக்க? சீக்கிரம் வாடி. எவ்வளவு நேரண்டி உனக்கு வெயிட் பண்றது? வா சீக்கிரம். சீக்கிரம் வாடி. இங்க பாருங்க இந்த நியூஸ பாருங்க. ஐயோ 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 ஐயோ, பேப்பர் திறந்தாலே இப்படிதாங்க இருக்கு. இவனிடம் 10 நிமிடத்திற்கு மேல் ஒரு பெண் பேசிவிட்டால் அவர்களை முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி தொண்டையில் ஏறி ஜங்கு ஜங்கு என்று மிதிப்பானாம். 10 நிமிஷத்துல பாத்துக்க. எவ்வளவு நிமிஷம் ஆகுது? நாங்க வந்து உட்காந்து 9 நிமிஷமா? 30 செகண்ட் இருக்கா? நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. ஹலோ ஹலோ, கருப்பு சட்டை ரெண்டு வராங்க. ரெண்டு வராங்க. வரட்டும், என்னைய தனியா விட்டு போயிட்டு சைக்கோலாம் திடீரான நம்ம தனியா விட்டு போறீங்க. பயமா இருக்கா இல்லையா? இதை நீங்க இருக்கிறதுனால தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம தனியா விட்டு போறீங்க, பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ரொம்ப பயந்த சுபாவம். வரட்டும், ஃப்ரெண்டு வரட்டும், பாக்குறேன். ரெண்டு பேரு உங்களதாங்க? 2 பேரு ஏதோ திருடிட்டு வந்துட்டீங்களா? திவ்யாவா? ஏதோ திருடிட்டு வந்த மாதிரி டே முடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க பொம்பளை தானே? முடியலாம் இல்ல திடீர்னு சைக்கோங்க பாருங்க, பொம்பளை கட்ட போட்டு வந்துருவாங்க பாத்துங்க திடீர்னு. அதனால நீங்க சைக்கோவா இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள அப்பத்துல இருந்து திக்கு 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 திக்குன்னு இருக்கு. ஒருவேளை படிக்கிற சைக்கோ இவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. நான் ஒரு பக்கத்துல உட்காந்து 9 நிமிஷம் இந்த பாருங்க 10 நிமிஷம் ஆக போகுது, 3 செகண்ட் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பயமாவே இருக்கு. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்னு தெரியலடா சாமி. சாக்லேட் வச்சிருக்கீங்க, கடிச்சு நல்லா கரகரன்னு மெல்லும் போல இருக்குங்க. ஒரே ரத்த வாடையா இருக்கு. பேண்டிங் ஷாம்புங்களா? இல்ல, வேற சீயக்காவா? அரைச்ச சீயக்காவா? வாங்கின சீயக்காவாங்க? மீரா சீயக்காவா? வாசனை நிறைய பேன் இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் எடுத்து தரீங்களா? கொஞ்சம் சரிங்களா? இல்ல இருக்க மாதிரி இருக்க. ஓடி ஓடி ஓடி. ஹலோ, பேசிட்டு இருக்கேன்ல எங்க போறீங்க? பேசிட்டு இருக்கீங்க எங்க? அப்ப நாங்க வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கோமா? உட்காந்துருக்குமா சொன்னேன். உட்காருங்க. ஏன் கோவப்படுத்துறீங்க என்ன? உட்காருங்க. வெரி குட் கேர்ள். இது சிரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட் கேர்ள். உன் சிப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கொஞ்ச படுக்கிற எழுப்புறீங்களா? எழுந்து பயிர மாட்டீங்களே கொஞ்ச நேரம். இந்த நடு ஊச்சில பேன் மட்டும் ஒண்ணு நம்ம பண்ணிட்டு அதை மட்டும் கொஞ்சம் எடுக்கிறேங்க. எடுப்பீங்களா? பேன் பார்க்க தெரியாதா? பேன் பார்க்க தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. இந்த கட்டைய பாத்துங்க. நான் நடு மண்டையில பார்க்கவே இல்ல. ஹலோ, பேன் தானே பாக்குறது. எதுக்கு கோவப்படுறீங்க இப்போ? எதுக்கு கோவப்படுறீங்க? எங்க போவ? அடிச்சிருவீங்களா? நான் கடிச்சிருவேன். இந்த பார்க் விட்டு வெளில போயிடு. அடிச்சிருவேன். ஏய், நல்ல பொண்ணு மாதிரி தானே இருந்த. அடிச்சிருவேன். எப்படி பண்ற? அடிச்சிருவேன். போ போ போ. இவெல்லாம் வயலமா நடிப்பதை வச்சுங்களா? உட்காருங்க, வாங்க. காட்டுக்க குச்சியா விடுங்க. அட விடுங்க. தூக்கி போட்டாச்சு, வாங்க போலாம். உட்காருங்க. வரல போல்ட்டெல்லாம் கேட்கலாம். உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல நீங்க அடிக்க வரீங்களோன்னு பயந்துட்டேன். உட்காருங்க. ஃப்ரெண்ட் வெளில வெயிட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்
என்ன கழுத்துல தங்கமா கோல்டா? கவரிங். இல்ல தங்கம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோல்டுனா பிடிக்கும். தங்கமா கோல்டா? கவரிங். தங்கம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோல்டுனா பிடிக்கும். தங்கமா கோல்டா? தங்கமும் இல்ல கோல்டும் இல்ல. அப்புறம் கவரிங். கவரிங்கா? பேக் கொடுங்க. கொடுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். கொடுங்க கொடுங்க. ஹை 10 rupees. ஆஹா, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கவா? ஏன் என்ன பிச்சைக்காரனா? 10 ரூபா எடுத்துட்டு போறதுக்கு? கொடுங்க. இதை சிரிச்சு பேசுறீங்களே, உங்க அமைதியா விட்டு வச்சுட்டு இருக்கேன். நைஸ் பண்ணி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? பவுடர் மூஞ்சி. அமைதியா இருக்க மாட்டீங்க? செங்கல் சாக்லேட் இங்க எங்கயோ பார்த்தேன். கடையில இருக்கு. கடையில இருக்குமா? பெருசா வாங்கி தெரியா? கடிக்கா கொடுத்தாதானே போக முடியும். பேக் கொடுத்தா வாங்கிட்டு தெரியா? செங்கல் சாக்லேட்டு மண்ணில் செஞ்ச உப்புமா எனக்கு வாங்கி தெரியா? அடே பேஜில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. இந்த வச்சுக்கோ. நானே செஞ்சு எடுத்துட்டு வரியா? சரி, 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். நான் செங்கல் எடுத்து தரேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. அங்கேயே வெயிட் பண்ணவா? நீங்க போய் எடுத்து சாக்லேட் வாங்கிட்டு வரீங்களா? சரி சரி. எனக்கு கடிக்கணும் போல தோணுதே. ஒரு தடவை கடிச்சிக்கவா? ஒரு தடவை கையை மட்டும் கடிச்சிக்கிற ரத்தம் வர மாதிரி. ஒரு தட்டு ரத்தம் கொடுங்க. ஒரு தட்டு. நான் சிரிச்சு பேசுறேன். சிரிக்கிறீங்களா? நீங்க வைக்குள்ள அப்ப நல்ல பொண்ணு. பயந்தாதான் ரெண்டா இருக்கலாமா? விரலுக்கு கை கொடுங்க. சேக்கன் கொடுங்க. இந்த விரல். ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சரி வச்சா போயிட்டு சிகரெட் ஆயிட்டாடா. வாடா சீக்கிரம் ஆயிட்டாடா. என்ன சிகரெட் ஆயிட்டு வருவா? என்ன சிகரெட்? சிகரெட்டு புகை வர சிகரெட்டு. புகை ஏங்க 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 ஒரு நிமிஷம். நம்ம ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் உங்க ஃப்ரெண்டு வந்து வெளியே வெயிட் பண்றாங்க. பேங்க் பண்ண சொல்லி சைக்கோ இப்படியா அங்க இருப்பா? ரொம்ப பண்ணுக்காக கேமரா ஹைட் பண்ணி வச்சுட்டு மாட்டுக்கிட்ட பார்த்து ஒரு ஹாய் சொல்லு. ஆனா கொஞ்ச நேரத்துல நான் சைக்கோவா இவங்க சைக்கோவான்னு தெரியலங்க. சும்மா ஒரு பண்ணுதாங்க. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ